இந்த இந்தியால பார்த்த காரியங்கள், you see this dressing is what Indian women dress, how they dress. இந்த Dress பார்க்கும்போது இந்தியா சகோதரிகள் இப்படி தான் Dress பண்ணுகிறார்கள். Culture. இது கல்ச்சர் என்று சொல்லுகிறாய். It's seductive. இது ஒரு பாவம். All these dressings, இந்த Dressing எல்லாம் is all over the world. உலகம் எங்கும் இப்படி தான் இருக்கிறது. Satan is destroying the souls of men every day. சாத்தான் இந்த ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். This is how those days we used to dress. இப்படிதான் முதலாவது ஆதியில நம்ம Dress பண்ணி When கொண்டோம். all this naked seductive dress, these are the dressing Jesus say, my children should not dress like this. இயேசு கிறிஸ்து இத பார்த்து சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் இப்படியாக Dress பண்ண கூடாது என்று Their சொல்லி. belly is out, their breast is out, their bonbon is out, their buttocks is out. Jesus hates those dressing. இப்படிப்பட்ட அசுத்தமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு மற்றவங்களை பாவத்துக்குள்ளே நடத்தக்கூடாது என்று சொன்னார். All this is satanic fashion. இது எல்லா பிசாசின் கிரியைகள். To cause immorality. இது ஒரு பாவத்துக்குள்ளாடி நடத்தக்கூடிய ஒரு A காரியங்கள். brother in the church should not dress like this. ஒரு சகோதரன் சபையில் இருக்கிற ஒரு சகோதரர்கள் இப்படியாக ஆடையை உணியக்கூடாது. A woman will look at him and lust in her heart, and it's a sin. ஒரு சகோதரி இப்படி பண்ணுவரம் என்றால் ஆண்கள் இதை கண்டு அவருக்கு பாவம் செய்ய வாய்ப்பு உண்டு. Both India, Asia, America, Africa, nakedness is everywhere. எங்க அமெரிக்கா தேசத்திலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால எங்க பார்த்தாலும் நிர்வாணம் தான் நம்ம பார்க்கிறோம். This is how men dress. இங்க தான் மனிதர்கள் இப்படியாக Dress பண்ணுகிறார். This is how they sleep with different women. Women will fall in for them. God say a man in the house of God should not dress like this. So தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் இப்படியாக அசுத்தமாக நீங்க ஆடையை உடுத்த கூடாது. So this is what is happening today. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். Some of you know this is what is happening. இதுதான் உங்களுக்கு தெரியும், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. Even in the church. சபையில இப்படி தான் நடக்கிறது. People singing in the church. சபையில இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். People playing the keyboard in the church. இந்த கீபோர்டு வாசிக்கிறவர்கள், இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். They don't dress to represent Christ. ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யக்கூடாது. So all these trousers, இப்படிப்பட்ட ஆடைகள், all these skirts, இந்த மாதிரி ஃப்ராக், it's not skirts, good. இது தேவனுக்கு பிரியமில்லாத That's why காரியம். the youths, they are full of boyfriend and girlfriend. இதுதான் அந்த வாலிபர்கள் பெண்ணுங்களும் பையனுங்களும் ஒன்றாக So God பாவம் say செய்து கொண்டு avoid all these ones. You check them, most of them they are Christians. இவர்கள்லாம் இதெல்லாம் போட்டுக்கொண்டு நான் கிறிஸ்துவர்கள் என்று And சொல்லுகிறார்கள். these are Indian dressing. The back is open, the front is open. You don't dress like this. இப்படிப்பட்ட காரியங்களை இச்சைக்குள்ளாடி போடக்கூடிய ஒரு When ட்ரெஸ்ஸுகள். a man looketh at a woman, he lost in his heart, he have sinned. So why will you be making these men to be falling in sin? சோ ஒரு மனிதன் இப்படிப்பட்ட இச்சையான காரியத்தை பார்த்து அவனுக்குள்ளாடி இச்சை வருது, அது பாவத்துக்குள்ளே நடத்துக்க நீ தான் காரணமா இருக்கிறாய். These ones are godly dressing. இதெல்லாம் ஒரு 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 An Indian born again Christian can dress like this. ஒரு born again மன திருமண Not like this. இப்படியாக அல்ல. This one is with trousers. You don't wear. You wear the gown and cover yourself up. ஆகவே இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்திக்கொண்ட These ones are sinful dressing. இதெல்லாம் ஒரு பாவமான ஒரு So I'm ஆடைகள். just showing you things because you say it's culture, it's our dressing. You have to have the culture of Jesus Christ. You are not following the tradition of men anymore. இது ஒரு பாரம்பரிய, இது ஒரு ட்ரெண்ட் என்று சொல்லுகிறாய். இந்த ட்ரெண்ட் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. So you can see all these ones. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் Be careful. இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Makeup is a sin. மேக்கப் பண்ணுவது ஒரு பாவம். All these things you do to beautify yourself. சோ இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை அழகுபடுத்திக் கொள்ளும்படி All செய்கிறார். over the world, women believe without makeup they are not beautiful. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், இப்படியா மேக்கப் பண்ணலாம் அழகா காண மாட்டேன் என்று This is சொல்லி. what God is talking about. இதுதான் தேவன் சொல்லுகிறார். Darken yourself with jewelry. உன்னை முற்றிலுமாக அலங்கரிக் கொண்டுகிறாய். Accosting. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத All காரியம். these things we should desist from it. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தால் அகற்ற வேண்டும். God has made you beautiful as you are like that. கர்த்தர் உன்னை அழகாக படைத்திருக்கிறார். You don't need to paint your face. உன்னுடைய முகத்தை நீ put jewelry to make yourself beautiful.